என் சமுதாயம் என் இதய துடிப்பு என்ற கொள்கையோடு கள்ளர், மறவர், அகமுடையோர் என்று பல்வேறு பிரிவுகளாக இருந்தாலும் எங்களுக்குள் எந்தவித வேறுபாடும் கிடையாது. தேவர் என்ற ஒரே கொள்கையோடு தான் முக்குளத்தோர் பாதுகாப்பு நலப்பேரவை என்ற இயக்கத்தை, மாபெரும் இயக்கத்தை தென் தமிழகத்தில் நம்மளை யாரும் நெருங்கக்கூட முடியாத அளவிற்கு நமக்கு ஒரு மிசா தென்னவன் என்ற ஒரு பிறவிக்கு அடுத்து மறுபிறவியாக வாழும் நேதாஜியாக உருவாகி கொண்டிருக்கக்கூடிய மேலராஜ்யத்தின் சிங்கம், மதுரை மாவட்டத்தின் ஆளுமை ஜி முருகன் அவர்களின் வழிகாட்டுதலோடு முக்குளத்தோர் பாதுகாப்பு பேரவையின் 2ஆம் ஆண்டு பொதுக்கூட்டம் மற்றும் சட்ட ஆலோசனை நடைபெறுகிறது. இந்த விழாவிற்கு எங்களது அழைப்பிதழை ஏற்று பல்வேறு இயக்கங்கள், பல்வேறு தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள், சிறு சிறு அமைப்புகள் இன்னைக்கு இந்த கூட்டத்தை வந்து யாராலுமே இவ்வளவு ஏற்பாடு சிறப்பாக பண்ண முடியாது. யார் வந்தாலுமே குறைஞ்சபட்சம் 100 ரூபா கொடுக்கணும், ஒரு கோட்டு கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், எல்லாமே கொடுத்து அவனுக்கு வண்டியும் பிடிச்சி கொடுக்கணும். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் இந்த முக்குளத்தோருக்கு ஒரு நல்ல தலைவன் கிடைக்க மாட்டானா? இந்த சமுதாயத்தில் ஏற்கக்கூடிய பாதிப்புகளை காக்கிறதுக்கு யாரும் வரமாட்டானா? இந்த சமுதாயம் இப்படியே பின்தங்கி தான் இருக்குமா? இந்த சமுதாய முன்னேற்றத்துக்கு வேறு தலைவனே கிடைக்க மாட்டானா? அப்படின்ட்டு பல்வேறு இயக்கங்களோடு, பல்வேறு கொள்கையோடு, பல்வேறு தாகத்தோடு இருந்தால் தீக்கிறக்கு இந்த இந்த காலத்தினோட கட்டாயத்தின்படி இந்த நிகழ்காலத்தில் வாழும் நேதாஜியாக வாழக்கூடிய ஒரே தலைவன் மேலராங்கியத்தின் அந்த நமக்கு ஜி முருகன் நம்மளம் அவர்களுக்கு அன்பிற்கும் அரவணுக்கும் ஏற்பட்டு அவர்கள் மீது தனிப்பட்ட பிரியத்தினாலும் பல்வேறு கொள்கையில் கோட்பாடுகள் இருந்தாலும் இந்த கட்சி வந்து நம்மளுடைய சமுதாயத்துக்கு முன்னேற்றத்திற்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும். நமக்கு ஒரு பாதிப்புன்னு அந்த கட்சி நம்மளை விடாது. இந்த கட்சியில் இருந்தால் நம்ம மேலே ஒரு மதிப்பு மரியாதை உண்டாகும் என்ற கொள்கையோடு இந்த கட்சியில் தன்னார்வமாக எல்லா பேரும் இணைந்து இதுக்கு இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கு இந்த மோடி வர்றாங்க. எங்கிட்டுமே வர முடியாது. நாங்களே 5 மணிக்கு கிளம்பி இந்த 6 மணிக்கு தான் வந்திருக்கோம். இருந்தாலும் இன்றைக்கி 3 மணிலேருந்தே இந்த மகாலில் வந்து நீங்கள் இன்றைக்கி மகாலில் ஃபுல் பண்ணிட்டீங்கன்னு வர்றப்பே சொன்னாங்க. அதுக்கு என்னோட தரம் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்குள்ளே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இந்த தென் தமிழகத்தில் இன்னும் வந்து எந்த ஒரு கல்லனுக்கோ, மரவனுக்கோ, அகமுடையோருக்கோ எந்த ஒரு பாதிப்பு என்றாலும் முக்குளத்தோர் பாதுகாப்பு நலப்பெற முதன்மையாக நிற்கும். வேறு கட்சி வருதோ வரலையோ 2வது. உங்களில் ஏதாவது ஒரு பாதிப்புன்னா கண்டிப்பான போல் இருக்கும். அப்படி நன்றியை தெரிஞ்சு கொள்ளி இந்த விழாவில் பல்வேறு தலைவர்கள் வந்து எங்கெங்கே இருந்து நம்மளை அழைப்பதில் கூட சரியாக கொடுக்கல. எல்லாமே ஃபோன் தகவல் மூலியமாக தான் சொன்னோம். இன்னும் பல்வேறு கருத்துக்களை என்னை விட சிறப்பாக பேசுகிறதுக்கு என்னை விட திறமையான ஆட்கள்லாம் பின்னாடி இருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து விரைவில் நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அண்ணன் செந்தில்ராஜ் அவர்கள் உங்கள் முன்னாடி உரையாற்றுவார். மூவேந்தர் முன்னணி கழக தலைவர், மாநில இளைஞரணி செயலாளர் இழுப்பக்கூடிய அண்ணன் செந்தில்ராஜ் அவர்கள் உங்கள் முன்னாடி இப்போ உரையாற்றுவார். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.